கதையை திருடுவது சட்டப்படி குற்றம். யாரும் கதையை திருட வேண்டாம். நன்றி. இந்த கம்பெனி தான் என் தறி கம்பெனி. இந்த கம்பெனிக்கு வந்து ரொம்ப நாள் ஆச்சு. இப்போ தான் நான் வாரேன். இந்த கம்பெனியில் பல குடும்பங்கள் வேலை பார்த்தது. நல்லது கெட்டதுக்கெல்லாம் என்கிட்ட காசு வாங்கிட்டு போனாங்க. நான் உதவி செஞ்சேன். இப்போ யாருமே இங்கே வேலை பார்க்கல. இப்போ நான் மட்டும்தான் தனியாக உட்காந்துக்கிட்டு இருக்கேன். இதுக்கும் சில காரணங்கள் இருக்குது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பக்கத்து ஊரில் அனுசுகான்னு ஒரு பொண்ணை நான் கல்யாணம் முடிக்கிறதுக்காக எல்லாம் பேசி முடித்தோம். அவளும் நானும் பல தடவை ஃபோனில் பேசிடுவோம், சந்தோஷமாக பேசியிருக்கோம். ஒரு நாள் இந்த கம்பெனிக்கு அவளை கூப்பிட்டு வந்து எங்கள் வாழ்க்கையில் இப்படியெல்லாம் நம்ம வாழணும் அப்படிங்கிறதுக்காக பேசணும். அவளும் என்கிட்ட மனசை விட்டு பேசினான். எல்லாம் பேசி முடித்து நான் அவளை அம்மா வீட்டுக்கு கூப்பிட்டு போனேன். அப்போ ரோடு ஆக்சிடெண்ட்டில் அவள் இறந்துட்டாள். அவளை என்னால் காப்பாற்ற முடியல. அவள் நினப்பு வரும்போதெல்லாம் இந்த இடத்துல தானே அவள் கால் பட்டது அப்படின்னு சொல்லி இங்கே வந்து அந்த நினைவோடு நான் பார்ப்பேன். அது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. இன்றைக்கி அவள் இறந்த நாள். அந்த சோகத்தோடு நான் கம்பெனியை பார்த்துட்டு போயிட்டுருக்கேன். இந்த கம்பெனியில் அவள் உயிர் இன்னும் அந்த ஒளி, பேசின ஒளி, அந்த சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குது. என்றைக்குமே வந்து அந்த சத்தம் என் நினைவை விட்டு போகாது. அவள் நினைவும் என்னை விட்டு போகாது.